சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை மாநகராட்சி பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் 8 வயது மாணவர் ஒருவர் அதே பள்ளியில் படித்து வரும் 7 வயது முதல் 10 வயதிற்குட்பட்ட மாணவிகளை குறிவைத்து சாக்லேட் கொடுத்து ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் காலியாக உள்ள அறைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு தயார் நிலையில் போதையில் இருந்த சமூக விரோதிகள் சிலர் பள்ளி சீருடையில் இருந்து அந்த பிஞ்சு குழந்தைகளை மிருகங்கள் வேட்டையாடுவது போல காமப்பசியை தீர்த்து கொள்ள அனைவரையும் சிதைத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகளின் பெற்றோர் தரப்பில் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்துறைக்கு கடந்த 23ஆம் தேதி புகார் அளித்துள்ளனர். எப்போதும் போல இந்த விடியா திமுக அரசின் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. அதே நேரத்தில் மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் 4ஆம் வகுப்பு மாணவர் வராதது குறித்து விசாரித்த போது சிறுமிகளை அழைத்து சென்ற விவரம் தெரியவர இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த ஆசிரியை குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்துறைக்கு புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர் காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளி மாணவிகளை குறிப்பாக 7 வயது முதல் 10 வயதுடைய 3 சிறுமிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக பிப்ரவரி 1ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டது போல நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே நேரத்தில் இது தொடர்பாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. 24 மணி நேரமும் பரபரப்பாக உள்ள நீலாங்கரை பகுதியில், அதுவும் மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய பிஞ்சு சிறுமிகளை சீரழித்த அந்த கயவர்கள் யார் என்பதை இன்னும் அடையாளம் காண முடியாமல் உள்ளது. தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் பொழுது பள்ளியில் அரங்கேறக்கூடிய இந்த கொடுமையான சம்பவத்தை இதுவரை கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? குற்றவாளிகளுக்கு துணை போகிறதா இந்த விடியா திமுக அரசின் காவல்துறை என பெற்றோர் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றனர். மாநகராட்சியில் படிக்கக்கூடிய இந்த 3 சிறுமிகள் மட்டும் சீரழித்ததாக தெரியவில்லை. இன்னும் பல சிறுமிகள் சீரழிக்கப்பட்டு இருக்கலாம் என அதிர வைக்கின்றனர் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர். அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு அளிக்க வேண்டியது யார் பொறுப்பு? இதனை தட்டி கேட்க வேண்டியது யார் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பள்ளி மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் இந்த விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனையாக உள்ளது. மேலும் நள்ளிரவு 12 மணிக்கு கூட பெண் ஒருவர் தனியாக சென்று வரும்போதுதான் நாடு முழு சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் என்ற தேசப்பிதா காந்தியின் கனவையும் இந்த விடியா திமுக அரசு சீர்குலைத்து வருகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.